இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான எல்லா காயும் வச்சு நம்ம கட்லெட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கட்லெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது நம்ம பார்த்துடலாம். ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, கொஞ்சம் கோஸு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூனு, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு லெமனு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 50 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 5 ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சாத்தூள், எண்ணெய், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ப்ரெட்டு போட்டு தூள் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு ப்ரெட்டு கிடைக்கலனா ரசுக்கு வாங்கி கூட நீங்கள் பொடியாக தூள் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை இது மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெட்டு தூளை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி ஒரு குக்கரில் நம்ம வேக போட்டுடலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக போடலாம். இப்போ எல்லா காயும் தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். கேரட் இதுமாரி தோலை எடுத்துகிட்டு நம்ம சீவிக்கலாம். கட்லெட்டுக்கு காயெலாம் இது மாதிரி சீவிடணும். கோஸு, கேரட்டு இது எல்லாமே இதே மாதிரி சீவி எடுத்துக்கின்னு நம்ம வதக்கலாம். இது மாதிரி கேரட்டு சீவி எடுத்துக்கோங்க. இப்போ கோஸு அதே மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கணும். பீன்ஸை முதல்ல இது மாதிரி காம்பெல்லாம் நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கணும் பீன்ஸை. இது மாதிரி எல்லா காய்கறியும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து பீன்ஸு மட்டும்தான் நீங்கள் பொடியாக நெரிக்கணும். மீதி எல்லா காயும் எந்த காய் போட்டிங்களோ எல்லா காயும் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இதேமாரி நல்லா சீவி வச்சுக்கணும் நீங்கள் கட்லெட்டுக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரிசி மாவு 1 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 50 கிராம், மாவு கரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிக்கை வெறும் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கலந்துலாம். கட்லெட்டுக்கு இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். கட்லெட்டுக்கு ஒரு 10 கட்லெட்டு பண்ணுற அளவுக்கு நான் காய்கறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவு இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன். அந்த கடாயில் இப்போ காயெலாம் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ பொடியாக நெருக்கி வச்ச வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் வெங்காயம். இப்போ பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸு சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. பீன்ஸ் போட்டு கொஞ்சம் கலந்து விட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடலாம். நம்ம இப்போ பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றலாம். நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். பட்டாணி பீன்ஸும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேரட்டு சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேரட் போட்டு 1 நிமிஷம் போட்டு நம்ம கோஸு போட்டு இப்போ வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். நம்ம வேக வச்சு உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கையிலேயே நல்லா நெசுந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா நெசுந்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்க. நல்லா மெசிந்துட்டு காய்கறி வதங்க அது கூட போட்டு இதை நம்ம கலந்துடலாம். கூடவே வெறும் மிளகாத்தூளை போட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லியை நம்ம சேர்த்துக்கலாம். காய் ரொம்ப குழைய விடக்கூடாது. இந்த காய்கறியில் அரை வேக்காடில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப குழைய வேக வச்சுனா நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் போட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்து விடலாம். கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு கலந்தது, ப்ரெட்டு தூள் பண்ணது, வதக்கி வச்ச காய்கறி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கட்லெட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைஸில் முதல்ல நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக பெருசாக அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. விதக்கின காய்கறிலாம் இது மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுக்கலாம்.
வந்து இந்த லெவலுக்கு நம்ம பண்ணிக்கணும். கட்லெட் சைஸு. இப்போ இந்த மாவில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் நம்ம இது மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா ஒரே ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு வரும். இப்போ எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாய் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கட்லெட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கட்லெட் போட்டுக்கலாம். 2 போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கட்லெட்டு பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நம்ம கட்லெட்டு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு உடஞ்சி போயிடும், காயெல்லாம் வெளியே வந்துடும். இல்லை கொஞ்சம் நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யணும். எல்லா காயும் வதக்கி நம்ம கட்லெட் செஞ்சுருக்கோம். இதேமாரி நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் இது மாதிரி ஒரு எல்லா காயும் வச்சு கட்லெட் பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு கூட கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலர் வரணும். உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். அது இல்லை அது இல்லைன்னு நிற்க வேணாம். நீங்கள் எந்த காய் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் போட்டு இது மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லது. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க.